10th set of mathematics, chapter 2, example 2.9. If 7 times 5 times 3 times 2 plus 3 a composite number, justify your answer. நல்லா கவனிங்க, இது ஒரு காம்போசிட் நம்பராக கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். 7 times 5 times 3 times 2 times plus 3. இந்த ரெண்டு நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி நம்பர் அண்ட் இது ஒரு தனி நம்பர். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த நம்பரை தனி நம்பர் ஆகும். அதாவது இதை வந்து தனியாக எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல எல்லாம் இருக்குதுன்னு தான் பேர். பட் இது ஒரு மல்டிப்ளை எல்லாத்தையும் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பர் கிடைக்கும் அண்ட் இதுலேயே ஒரு நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது? இதில் ஒரு 3 காமன், இதில் ஒரு 3 காமன். ஸோ 3யை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ 3யை வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து வெறும் 7 × 5 × 2 + 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது இங்கே 3 வந்து போயிடும், வெளியே போயிடும். 3 ரெண்டுத்துக்கும் காமன் இல்லை. ஸோ 3 டைம்ஸ்ன்னு வெளியே வந்துடும். இங்கே 7 times 5 times 2 இருக்கும். இங்கே வந்து 3 வந்து வெளியே போயிடல. அப்போ 3 × 1 தான் நம்மளுக்கு வந்து 3. ஸோ வெறுமே 1 தான் இருக்குது இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா 3 × இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 7 5 are 35 + 1. அப்போ இது பார்த்தீங்கன்னா 3 × 35 2s are பார்த்தீங்கன்னா 70 இந்த 1 ஆட் ஆகும். ஸோ 70 + 1. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 3 × 70 + 1 71. அப்போ இதை பாருங்களேன், 3 × 71. ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனாக சிம்பிளிஃபை பண்ணி 3 × 71 கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? காம்போசிட் நம்பர் ப்ரைம் கேட்டிருக்காங்க. ஸோ காம்போசிட் நம்பரை ப்ரைம் நம்பராக பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3 times சம்திங்னு வந்துருக்கு. ஆக்சுவலாக ப்ரைம் நம்பர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 அண்ட் த சேம் நம்பர். இப்போ 71 எடுத்துக்கலாம். இந்த 1 71 × 1 1 × 71 அப்படி வந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ப்ரைம் நம்பர் சொல்ல முடியும். பட் இங்கே 3ன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். ஸோ 3ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது வந்து வேறு ஏதோ நம்பரில் மட்டும், அதாவது 1 தவிர்த்து வேறு ஒரு நம்பர் வந்திருக்கு, 3 வந்திருக்கு. இந்த சேம் நம்பரே இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லை 71 × 1 இருந்தாலும் சரி, அது வந்து ப்ரைம் நம்பர் சொல்லிக்கலாம். இங்கே 3 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அப்படி சொல்லும்போது இது ஒரு காம்போசிட் நம்பர். அப்படி சே காம்போசிட் நம்பர். பிகாஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 71 × 3 வந்து 213 வருது. ஆக்சுவலாக அந்த 213 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து என்னது ஒரு காம்போசிட் நம்பராக அமையுது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.